ரபியுல் அவ்வல் 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அதே ரபியுல் அவ்வல் 12 தானே வஃபாத்தானார்கள். அப்ப நீங்கள் அதை கொண்டாடுகின்றீர்களே, பிறந்த நாளுக்கா இறந்த நாளுக்கா என்ற ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததும் அதே நாளில் தானே என்று கேட்டால், இதற்கு நிறைய பதில்கள் இருக்கிறது, நிறைய தெளிவுகள் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள், இன்ன மின் நிஅமில்லாஹி, அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்துகளில் மிக பெரியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் வஃபாத் ஆனது. என்னுடைய நாளில் திங்கட்கிழமை என்னுடைய பொறுப்பு நாள், என்னிடத்தில் அவர்கள் தங்குகின்ற நாள், அந்த நாளில் வஃபாத் ஆனது. என்னுடைய அறையில், அதாவது என்னுடைய நெஞ்சு பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும் இடையில் அவர்கள் தோளில் சாய்ந்திருக்கின்ற பொழுது வஃபாத்தானார்கள். வஃபாத்தாகின்ற கடைசி நேரத்தில் மிஸ்வாக்கு நான் என்னுடைய நாவில் ஈரமாக்கி பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் கொடுத்தேன். அவர்கள் அதை மிஸ்வாக் செய்தார்கள். அப்ப என்னுடைய உமிழ்நீரும் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் பரக்கத்தான உமிழ்நீரும் சேர்ந்தது. இதுவெல்லாம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய நிஅமத் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். ஸஹீஹ் புகாரியில 4449வது ஹதீஸாக இது பதியப்பட்டுள்ளது. அப்ப இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த நிகழ்வில், அந்த நாளில் நடந்த நிகழ்வுகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிஅமத் என்று சொல்கின்றார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது போல, வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, இந்த துன்யாவை விட மறு உலகம் நபியே உங்களுக்கு மிக சிறந்தது என்று சொன்னதை போல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இங்கே இருப்பதை விட அங்கே மிகவும் சிறப்பாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய விளக்கங்களில் அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய அந்த நாளை நாம் கண்ணோட்டத்தில் கொள்ளாமல், அவர்கள் பிறந்த நாளை கண்ணோட்டத்தில் கொண்டு நாம் இதை கொண்டாடுகின்றோம்.